பட்ஜெட்டில் எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காருங்க ஐயா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் ஐயா. ஏன் கலைஞர் 18,000 கோடி, ஜெயலலிதா 23,000 கோடி பண்ணிச்சா, இவர் ஒரு 26,000 கோடி பண்ணா என்னங்க? மிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எலெக்ஷன் முன்னே என்ன சொன்னார்? சிறு ஒரு விவசாயி வாங்கிய எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுறேன்னாரு. பெரிய விவசாயி வாங்கிய கடனில் 50% தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு பார்த்தா ஒன்றுமே தள்ளுபடி இல்லை. கலைஞர் ஆட்சியில் கூட அவர் 18,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் கூட 23,000 கோடி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் முழுசாக பண்ணணும்ல விவசாயிகள் வாங்கின கடனை? எங்களுக்கு நிறைய சாதகமானதை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கரும்புக்கு என்ன, கடலைக்கு என்ன, நெல்லுக்கு என்ன எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாத்தோட எங்களுக்கு மெயினானது கடன் தள்ளுபடி தான். கலைஞர் பண்ணதை இவர் செய்யலை, ஜெயலலிதா அம்மா செஞ்சதை இவர் செய்யலை. இது செய்யணுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. அவர் சொன்னதை செய்ய சொல்கிறோம். இது செய்யலைன்னா நாங்கள்லாம் விவசாயம்லாம் மெட்ராஸில் போய் அங்கேயே போராட்டம் எடுத்து வழி இல்லை. பட்ஜெட்டில் எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காருங்க ஐயா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் ஐயா. இப்போ எங்களுக்கு கரும்புக்கு ஒரு இது செஞ்சுருக்காரு, நெல்லுக்கு செஞ்சுருக்காரு, இயற்கை விவசாயத்தை செஞ்சுருக்காரு, ஒரு டிராக்டர்கள்லாம் செஞ்சுருக்காரு, உழவடை எஞ்சதுக்கு செஞ்சுருக்காரு, எல்லாமே செஞ்சுருக்காரு. அதோட முக்கியமானது விவசாயிக்கு என்ன? கடன் தள்ளுபடி தான். ஏன் கலைஞர் 18,000 கோடி, ஜெயலலிதா 23,000 கோடி பண்ணிச்சா, இவர் ஒரு 26,000 கோடி பண்ணா என்னங்க ஐயா? அதை தான் எங்களுடைய வேண்டுகோள். அதை செய்வார் என்று நம்புகிறோம். செய்யலைன்னா போராட்டம் நடத்துறது வழி இல்லை சார். அதெல்லாம் இப்போ எங்களுக்கு இப்போ உடனே சொல்ல முடியாது சார். நிதி ஒதுக்குனது இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்க முடியாது, வந்தால் தான் தெரியும். ஆனால் கடன் தள்ளுபடியை பண்ணுமா இல்லையா? சொன்னாரா இல்லையா கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு? சார் நான் சிறு குறு விவசாயிங்க முழு கடனையும் தள்ளுபடி பண்ணுறேன்னார் சார். அதே போல் பெரிய விவசாயியில் 50% பண்ணுறேன்னா இல்லை பண்ணும்ல சார். அது பண்ணலையே சார். அதான் சார் பிரச்சனை.